இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்துல எடுத்தது யாருன்னா, சிதம்பரம் அப்படிங்கிற ஒருத்தர் டைரக்டர் எடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்துல ஃபிலிம் மேக்கிங் அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டிங் பத்தி நம்ம நெறைய பேச போறோம். ஸோ வெல்கம் டூ சின்சின்ஸ். நான் இந்த மாரி ஃபிலிம் மேக்கிங், ஸ்க்ரீன் ரைட்டிங் அண்ட் மூவி அனாலிசிஸ் பத்தி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாரி மூவி அனாலிசிஸ் புடிக்கும்னு நெனச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது மூவி பத்தி நீங்க பேசணும்னு நெனச்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட ஒப்பீனியன் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட ஹைப் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி புடிச்சிருந்துச்சுன்னு அதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்க ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நாங்க நடத்திட்டு இருக்கோம். நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நெனச்சா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இதோட கான்டெஸ்ட் வந்து ஏப்ரல் 15 முடியுது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி கேஷ் ப்ரைஸ வின் பண்ணுங்க. ஸோ ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம். பிரேமம்க்கு அப்புறம் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தமிழ் டப்டு கூட இல்லாம மலையாள வெர்ஷன்லயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓடுது. அந்த பாதி படம் தமிழ்ல தான் பேசுவாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை இந்த படத்துல. அது வரைக்கும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாவும் இருக்கு இந்த படத்துக்கு. ஸோ இந்த படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம்னா, ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு கேங் வந்து கொடைக்கானலுக்கு போறாங்க. அங்க குணா கேவுக்குள்ள போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி போறப்போ ஒரு ஆள் வந்து அந்த குணா கேவ்ல இருக்கிற ஒரு பள்ளத்துல விழுந்துடுறாரு. ஆழம் உள்ள ஒரு 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 பள்ளமும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல விழுந்தவங்க யாரும் பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றப்போ அவர் உயிரோட இருக்கிற விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி ரெஸ்கியூ பண்ணி காப்பாத்துறாங்க அப்படிங்கறதுதான் இந்த படத்துடைய கதை. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஸ்டோரி. பட் இருந்தாலும் இது ஒரு ஒரு உண்மையான சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்திருக்காங்க. 2006ல மஞ்சுமோல் கேங்னு ஒரு கேங் கொடைக்கானலுக்கு போய் அங்க போய் போறப்போ அதே மாதிரி அங்க இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு உள்ள விழுந்துடுறாரு. அவரை எப்படி காப்பாத்தினாங்க, அவரை வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க, காப்பாத்திடுறாங்க. ஸோ அதை அடிப்படையா வச்சுதான் இந்த கதை பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது வந்து குணா கேவ் அப்படிங்கிற அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல ஒரு ரொம்ப ஆபத்தான இடம்னு சொல்லப்படுது. ஏன்னா அதுல நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. அந்த பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து வச்சிருக்கிற பேர் வந்து பாத்தீங்கன்னா டெவில்ஸ் கிச்சன், சாத்தானின் சமையல் அறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க வந்து அவங்க வந்து அத கொடைக்கானல்ல வந்து அவங்க வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாத்தணும், பிரிட்டிஷ் டைம்ல ஆண்ட டைம்ல அவங்க அதை மாத்தணும்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்தோட ஆழத்தெல்லாம் கவனிச்சுட்டு தான் இவங்க வந்து டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல நிறைய பேர் உள்ள விழுந்து இறந்துருக்காங்க. நம்ம ஆட்களும் நிறைய பேர் உள்ள போய் இறந்துருக்காங்க. ஸோ அதுல இவர் ஒருத்தர் தான் விதிவிலக்கா அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கதை தான் இது. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்றும் ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையோ இல்ல கிடையவே கிடையாது. ரொம்ப சிம்பிளான கதை. அந்த கதைக்கு எவ்வளவு ட்ரூவா இருக்க முடியுமோ அந்த ஸ்கிரீன் பிளேவே எவ்வளவு என்கேஜிங்கா. ஏன்னா படம் கிட்டத்தட்ட அந்த குகைக்குள்ளேயே தான் அந்த கதை நடக்குது. அந்த குகை ஃபுல்லாவே செட்டு தான் போட்டு எடுத்திருக்காங்க. அதை ஒரு ரியலான அந்த குணா கேவ்ல தான் போய் எடுக்கணும்னு டைரக்டர் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ பட் ஆனா அவங்களால அதை பண்ண முடியல. பட் ஆனா செட்டு தான் கேரளாலே எங்கேயோ ஒரு இடத்துல செட்டு போட்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பட் ஆனா படம் பாக்குறப்ப நமக்கு துளி கூட செட்டுங்கிற அந்த எண்ணமே வராது. ஸோ அவ்வளோ ரியலிஸ்டிக்கா ஆர்ட் டைரக்ஷன் டீம் இதுல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். நீங்க வந்து படம் பாக்குறப்போ அந்த சில சில விஷயங்கள்லாம் நமக்கு வரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகா இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. அந்த இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான் சொல்லணும். இந்த படம் இப்போ வந்து எல்லாத்தாலையும் இந்த படத்தால கரெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னு காரணம் என்ன அப்படின்னு வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படின்னா இந்த கதையில இருக்கக்கூடிய அந்த சிம்பிளிசிட்டியும் அந்த ரியாலிட்டியும் தான். இந்த படத்துல வரக்கூடிய ஒரு பசங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஒன்று இருக்கு. அந்த கேங் கண்டிப்பா எல்லாத்தாலையும் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேங்கா தான் இருக்கும். அந்த அளவுக்கு துருத்துருன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்களோ, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அதே தான். யூத் மாமா தம்பியில ஒரு 2 பசங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கறத ஒரு கேங் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் கிட்டத்தட்ட அவங்களோட அட்ராசிட்டி அதை பேஸ் பண்ணி தான் அந்த கதையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே அதை பேஸ் பண்ணி தான் டிராவல் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப துருதுருன்னு ரொம்ப ஜாலியா ஏதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப்பு போனோம்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இந்த படத்துல வரக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேங் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது இந்த கதைக்கு. அந்த இந்த கதையில இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் கனெக்டும் அந்த ஃபிளாஷ்பேக் இவங்க யூஸ் பண்ண விதம். ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க ஃபிளாஷ்பேக் நீங்க போறீங்க அப்படின்னா ஃபிளாஷ்பேக் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல நடக்கிற ஒரு விஷயத்தோட கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரீன் பிளே கோட் ஒன்று இருக்கு. நீங்க ஒரு ஃபிளாஷ்பேக் எடுக்கிறீங்கன்னா வெறும் இந்த கதை இந்த கேரக்டரோட பேக் ஸ்டோரியை சொல்றதுக்கு மட்டும் ஃபிளாஷ்பேக் உதவக்கூடாது. அது பிரசன்ட்ல ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஃபிளாஷ்பேக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து போறதுக்கான அர்த்தமே ஃபுல்ஃபில் ஆகும். இல்லைன்னா அது வந்து இந்த ஃபிளாஷ்பேக்கான எந்த விதமான வேல்யூ அது கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்துல இந்த படத்துல வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று வருது. ஒரு குட்டி பசங்க இதே இவங்க இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்து பெரிய பசங்களா இருப்பாங்க. அவங்களோட சின்ன வயசு வேர்ஷன் வந்து ஒண்ணு காட்டுவாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பிரசன்டோட அழகா கனெக்ட் ஆகும் ஒரு இடத்துல. ஸோ அது ரொம்ப அழகா இந்த ஃபிளாஷ்பேக்கை யூஸ் பண்ண விதம் இது அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் தென் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த செகண்ட், அதாவது அந்த
என்ன சொல்றது, அந்த செட்டிங் டைம் மேபி மத்தவங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கலாம். யாருக்குமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போற மாதிரியான ஃபீலே வரவே வராது. அவ்வளோ என்கேஜிங்கா ரொம்ப ஜாலியா படம் போகும். பட் ஆனா என்னன்னா, அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவோட போர்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப மினிமலா வச்சிருந்திருப்பாங்க. ஒரு ரெண்டு காட்சி 3 காட்சி அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்லயும் அவ்வளவுதான், அதுக்கு மேல இருக்காது. ஏன் காரணம் என்னன்னா, இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் இவர் குழிக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் இவனை சேர்த்து காப்பாத்துறதுக்கு எவ்வளவு போராடுறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிற விஷயத்த வந்து ஆடியன்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாஸ்தியா வந்து பாத்தீங்கன்னா, படம் ஆரம்பிக்கிறதே ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துல இவங்கெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மூட்ல தான் கதை ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட அதே மூட்ல தான் கிட்டத்தட்ட கதை டிராவல் ஆகும். அதே விதத்துல ரொம்ப அழகா அந்த ஒரு ட்ரிப் பிளான் பண்ணோம்னா, அது ட்ரிப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஹையர் கிளாஸ் பர்சன்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாருமே மிடில் கிளாஸ் பர்சன்ஸ் தான். ஒரு ட்ரிப்புக்கு எவ்வளவு காசு செலவாகும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட காசு இல்லடா, என்னால வர முடியலடா அப்படின்னு சொல்றப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு எல்லா கேங்லயும் ஒருத்தர் சொல்லுவான், அதெல்லாம் பாத்துக்கலாம், கை காசை போட்டு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆள் எல்லா கேங்லயும் இருப்பான். யாரையும் விட்டுட்டு போயிடக்கூடாது, இவனை விட்டுட்டு போக கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் எல்லா கேங்லயுமே ஒரு ஆள் இருப்பான். எல்லாத்துக்கும் இருக்குமான்னு தெரியல, பட் ஒரு ஆள் கண்டிப்பா அப்படி இருப்பான். அவன் வந்து மத்தவங்களையும் கன்வின்ஸ் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த 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 படத்துலயும் அந்த மாதிரியான காட்சிகள்லாம் வர்றப்போ அதனால நம்மளால ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியுது. இப்போ எல்லாமே சொல்றது அதுதான், ஒரு படத்தை உங்களால எமோஷனல் கனெக்ட்ங்கிறத தாண்டி எமோஷனல் கனெக்ட்ல நான் நம்பிக்க மாட்டேன், நான் நம்புறது இல்லை. ஏன்னா எல்லா படமும் எமோஷனலா கனெக்ட் ஆகணுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் இல்லை. எமோஷனலா கனெக்ட் ஆக வேண்டிய படங்கள் சிலது இருக்கு, அந்த படங்கள் கனெக்ட் ஆச்சுன்னா போதும். சில படங்கள் வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் கனெக்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை, நம்மளால அதை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிட்டாலே போதும். இப்படி ஒண்ணு நடக்குது, இதை என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்கிற ஒரு லெவலுக்கு ஆடியன்ஸ் வந்துட்டாலே போதும், அந்த படத்தோட அவன் கனெக்ட் ஆயிடுவான். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல எமோஷனல் கனெக்டும் இருக்கு, ரிலேட் பண்ணிக்கவும் முடியுது. அதுதான் இந்த படத்தோடைய பிளஸ் பாயிண்ட் நான் சொல்றேன். ரெண்டுமே இருக்கிறதுனால அது ரொம்ப அட்டாச்சிவா நம்ம அந்த படத்துல இது பண்ண முடிஞ்சுது. ஸோ அது ரொம்ப இந்த படத்துக்கு பிளஸ் பாயிண்டா இருந்தது, நான் அதான் பார்த்தேன். அந்த சாங்ஸ்ன்னு பெருசா இந்த படத்துல இருக்காது. ஒரே ஒரு சாங் அவங்களுடைய ட்ரிப்பை காட்டுறதுக்கு, அந்த கொடைக்கானலுக்கு வர்றப்போ அவங்க பண்ற சேட்டைகள்லாம் காட்டுறதுக்கு ஒரு சாங், அது ஒண்ணு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப த்ரில்லா தான் நம்மள அதை கொண்டு போவாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. என்னதான் இது வந்து ஒரு அந்த போலீஸ் ஏரியாஸ் பத்தி ரொம்ப என்ன சொல்றது, சொல்ல வேண்டிய இடம் அதிகமா இல்லை இந்த படத்துல. பட் இருந்தாலும் அவங்களோட அந்த ஒரிஜினாலிட்டியை காட்டினது இருக்கு பாத்தீங்களா, சோ அதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும். ஒரு போலீஸ் ஆபீசர்ஸ் தான் இப்படிதான் இருப்பாங்க, எனக்கே 1008 தலைவலி இருக்கு, இதுல இவன் வேற வந்து சனியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ற இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியுது. இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, பட் பர்சனலா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால என்னால அந்த ஏரியாஸும் சரி ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அண்ட் தென் ஃபைனல் டச்சா குணா படத்துடைய அந்த சாங், அந்த லைன், அது ரொம்ப அழகா ஒரு ப்ராப்பரா ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணி, இப்போ ரீசெண்டா இந்த பழைய பாட்டு எல்லாத்தையும் படத்துல யூஸ் பண்ற ட்ரெண்ட் இப்போ வந்துட்டு இருக்கு. பட் அது சும்மா ஒரு எக்ஸைட்மெண்ட்காக தான் இந்த விஷயத்த வைக்கிறாங்க. பட் இந்த படத்துல அந்த கதையாவே அது தேவைப்பட்டுச்சு. ஸோ அது ரொம்ப அழகா இருந்தது. ஸோ இந்த படத்துல அந்த பாட்டு கிளிக் ஆனதுக்கான இன்னொரு காரணமும் அதுதான். இந்த படத்துலயே அந்த பாட்டு ரொம்ப சூப்பரா ஹிட்டான ஒரு பாட்டு, அதே மாதிரி இந்த கதையிலயும் அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். அந்த முக்கியமான இடத்துக்கு இந்த பாட்டு சூட் ஆகுறதுங்கிறது இன்னும் ரொம்ப அடிஷ்னலா அது என்ன சொல்றது, ரொம்ப அடிஷ்னல் வேலிடே அந்த படத்துக்கு அது கொடுக்குது. ஸோ அது ரொம்ப இந்த படத்துல வரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு கேரக்டர் பயத்திலேயே உட்காந்துட்டு இருக்கும். ஸோ அந்த கேரக்டரை கிளைமேக்ஸ்ல யூஸ் பண்ண விதமும் ரொம்ப அழகா இருந்தது. ஸோ நான் அதெல்லாம் பெருசா எதிர்பார்க்கல. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூத்து மாமா தம்பி எனக்கு சொன்ன அதே விஷயங்கள் இந்த படத்துக்கு பொருந்தும். ரொம்ப லீனியரான ஸ்கிரீன் பிளே தான், ரொம்ப ஆஹா இன்சைட் பாயிண்ட்லாம் அதிகமா வரக்கூடிய இடமே கிடையாது இந்த படத்துல. பட் இருந்தாலும் இந்த படம் நம்மளை வந்து என்கேஜ் பண்ணதுக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் என்கேஜ் பண்ணதுக்கான காரணம் வந்து அந்த ஒரு யதார்த்த தன்மையும் நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடிஞ்ச விஷயங்கள். செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு திகில் ஊட்டுற விதத்துல அதை எடுத்துட்டு போன விதம், அந்த மேக்கிங், அதுதான் அந்த படத்தை இன்னும் ரொம்ப மேக்கிங் தான். ஸ்கிரீன் பிளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு குழி கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துக்கு அந்த குழியில போய் அவனை ரெஸ்கியூ பண்றதை மட்டுமே தான் அந்த படத்துல காமிச்சிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி வேற எதுவுமே இருக்காது. பட் அதை ரொம்ப த்ரில்லிங்கா எடுத்துட்டு போன விதங்கிறது இருக்கு பாத்தீங்களா, அது மேக்கிங் கம் ரைட்டிங் ரெண்டுமே அதுல ரொம்ப என்ன சொல்றது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்றேன்.
நீங்க சொன்ன மாரி ஸ்க்ரீன் பிளே தான் வந்து இந்த படத்துல மேஜர் ரோல் பண்ணியிருக்குது. இதுல எனக்கு எங்க பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா, இந்த படத்த அந்த அந்த டக்குனு அவங்க குழிக்குள்ள விழுந்த பின்ன, அந்த கேரக்டர் வந்து புரிஞ்சிருக்க மாட்டாங்க அவங்க. என்னாச்சு ஒரு செகண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியாம யோசிப்பாங்க. அந்த டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா சீன கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் பண்றது. அப்ப மழை வரும், டென்ஷன் பில்ட் ஆகும். கரெக்ட்டான இடத்துல போய் இன்டர்வல் வைப்பாங்க. ஸோ இத இந்த ஒரு பில்டப் ஒரு சீன எப்படி எலிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இன்டர்வல் சீன் வந்து கண்டிப்பா ஒரு லைட்டிங்ல ரொம்ப ரொம்ப மேஜர் ரோல் பண்ணியிருக்கு இந்த லைட்டிங். எனக்கு அதுதான் ரொம்ப புடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து உடனே அதுக்குள்ள போயிருவாங்கன்னா போக மாட்டாங்க. அவன் ஃபிளாஷ்பேக் கொண்டு போய் இவன் யாரு? இவன் எப்படி? இவங்க எப்படி இவன எப்படி காப்பாத்துவாங்க? இவன் என்ன பண்ண போறான்? அவனோட லைஃப் ஸ்டைல் பேக் ஸ்டோரியா சின்ன சின்னதா காமிச்சு இனி கனெக்ட் பண்ண வச்சுக்கிட்டாங்க. வெப் சீரிஸ்ல இப்படித்தான் பண்ணுவாங்க. கடைசியில ஒரு ஒரு எபிசோட் முடிய போனா ஒரு ஹூக் வச்சுட்டு வெப் சீரிஸ்ல வந்து அத தொடர்ந்து போமாட்டாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பேக் ஸ்டோரி வந்து காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஹூக்க வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதே மாரி தான் இங்க இந்த படத்துலயும் அது பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு அந்த வெப் சீரிஸோட அந்த டெம்ப்ளேட்ல கனெக்ட் ஆன மாரி எனக்கு தோணுச்சு இந்த சீன் மட்டும். பட் அதே மாரி இந்த மியூசிக்கும் இதுல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. எப்படி சொல்றதுன்னா, அந்த மியூசிக் வந்து ஸ்டோரி எப்படி சொல்றது கிரிப் குடுக்கும். இந்த படத்துக்கு நம்ம ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இந்த மியூசிக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாரி எடிட்டிங் வந்து இதுல வந்து இவன் தான் வந்து குழிக்குள்ள போறான்னு சொல்லி அந்த ஸ்டோரியில அங்கங்க காமிச்சுட்டே வந்திருப்பாங்க. நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எதுக்கு இந்த டைம் வந்து மியூசிக்க போடுறாங்க, எடிட்டிங் பண்றாங்க அப்படின்னு தெரியாது. ஆனா அந்த படத்த நீங்க செகண்ட் டைம் போய் பார்த்தீங்கன்னா, இவன் போற இடத்துல எல்லாம் வந்து ஒரு ஒரு பேங் மாரி சவுண்ட் வச்சு, இவன் தான் குழிக்குள்ள விழுக போறான்னு சொல்லாம சொல்லியிருப்பாங்க அந்த எடிட்டிங்ல. ஒரு இடத்துல இருந்து குதிக்கும் போது டக்குன்னு கட் பண்ணி அந்த மலைய காமிக்கிறதா இருக்கட்டும். இந்த மாரி எடிட்டிங்ல வந்து கதைய வந்து சொல்லியிருப்பாங்க. நமக்கு தெரியாது. செகண்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அது புரியும். அப்புறம் இந்த படத்துல வந்து செட்டப் அண்ட் பே ஆப் வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆரம்பத்துல வந்து அவங்க செட்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த கேரக்டர் வந்து இந்த மாரிலாம் இருக்கும். இவங்க வந்து ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்து விளையாடுறது பேர் என்ன ப்ரோ அது? தக்வா. அந்த 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 கயிறு இழுத்து விளையாடுறதுக்கு பேர் தக்வா. ஏதோ ஒண்ணு பேர். அந்த கயிறு கட்டி அவங்க விளையாடுவாங்க. ஸோ அதிலயே வந்து இவங்க அந்த இதுல வந்து கொஞ்சம் நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து தோத்துருவாங்க. அந்த இதுல. கேரக்டர் வந்து நல்லா ஒரு காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல தோத்துருவாங்க. ஆனா அதே வந்து நீங்க கிளைமாக்ஸ்ல அந்த சீன காமிக்கும்போது ஆடியன்ஸ் எல்லாருமே கை தட்டி, கத்தி அந்த சீன வந்து என்கேஜ் பண்ணாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து அதே ரோப்ப இவனுக்காக இழுக்கும் போது அதுல ஜெயிச்சுருவாங்க. அங்க ஃபர்ஸ்ட் தோத்துருவாங்க. இங்க வந்து ஜெயிச்சுருவாங்க. இப்ப இந்த மாரி நம்மளுக்கு குடுக்கும்போது ஆடியன்ஸ்க்கு நல்லா அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. அதுவும் இல்லாம அந்த சாங் வேற பின்னாடி வந்தங்காட்டிக்கு அது இன்னும் ஹைப் ஆயிடுச்சு. ஆமா. லவ் சாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கா மாத்திட்டாங்க. அது ரொம்ப அதே மாரி இந்த சிஜுவோட கேரக்டரும், அந்த சுபாஷோட கேரக்டரும் 2மே வந்து இவனால தான் இவன் உள்ள போனான்னு அவன் மனசுக்குள்ளயே தோன்ற மாரி சீன்லாம் இருக்கும். ஏன்னா இவன் தான் போய் கடைசில அவன போய் கூப்பிட்டு வருவான். சுபாஷ் வந்து பரவால்ல காசு ஆமா. தரேன் பரவால்ல வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர்றது இவனா தான் இருப்பான். காப்பாத்துறது இவனா தான் இருப்பான். ஆனா இந்த படம் வெறும் 20 கோடியில எடுத்த படம். 20 crores எடுத்தது. பட் இதுவே அந்த அந்த டைரக்டர் சிதம்பரம் அவர்கிட்ட கேட்டப்போ ஒரு வெறும் மம்முட்டி, மோகன்லால் இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாத ஒரு படத்துக்கு நாங்க இவ்வளவுதான் செலவு பண்ணி நாங்க எடுத்ததே இல்லை. இதுதான் இந்த படத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணி நாங்க எடுத்தோம். அதுக்கு விற்கிறதுக்கு எங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் இந்த டைம்ல தான் எங்களுக்கு கிடைச்சது. இதுக்கு முன்னாடி எல்லாம் எங்களால எடுத்திருக்கவே முடியாது. இவ்வளவு பெரிய சின்ன ஸ்டார் காஸ்ட வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய படத்தை எங்களால எடுத்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கேட்டவுடனே ஆச்சரியப்படுறதா இல்ல சிரிக்கிறதா அப்படின்னு தான் தோணுச்சு. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி இதுல வந்து மேஜர் ரோல் பண்ணியிருக்கு. அந்த லைட்டிங்க கரெக்ட்டா காமிக்கணும். அந்த 3 பேரும் உள்ள இறங்குனாங்களாமா அந்த குழிக்குள்ள. ஃபர்ஸ்ட் டைரக்டர் இறங்கி உள்ள போய் பார்த்துட்டு வந்தாராமா. அந்த குழிக்குள்ள இறங்க விடுவாங்களா? உள்ள இடவாங்க. இப்ப இந்த படத்துல எப்படி கயிறு கட்டி இறக்குனாங்க அந்த மாதிரி அவரையும் அந்த படத்துல எடுக்க முடியல. சரி பரவாயில்ல, நாங்க உள்ள போய் பார்த்தாதான் எங்களால செட்டு போட முடியும். சோ அதனால எங்களை அனுப்புங்க அப்படின்னு கேட்டு ஃபர்ஸ்ட் டைரக்டர் உள்ள போய் பார்த்தாராமா. அப்புறம் வெளியே வந்துட்டு ஆர்ட் டைரக்டர் உள்ள போனாராமா. அதுக்கப்புறம் கேமராமேன் உள்ள போனாராமா. சோ அப்படி உள்ள போனதுனாலதான் அவங்களுக்கு எப்படி லைட்டிங் செட் பண்றதுங்கிற ஒரு ஐடியா கிடைச்சதாமா. ஓஹோ, பரவாயில்ல. அதான் இந்த மாதிரி மெனக்கேடுறாங்க பாத்தீங்க. ஒரு ரியல் ஸ்டோரியா இருந்தாலுமே அது ஃபிக்ஷனைஸா பண்றதுக்கு ஆமா சொல்லுங்க. அந்த அளவுக்கு மெனக்கேடுறோம் கேட்டு இந்த படம் இவ்வளவு கொண்டாடப்படுது. இது வந்து மெனக்கெட வேண்டிய ஒரு படம். இது ரியல் லொகேஷன்ல போய் எடுத்திருந்தாங்கன்னா இவ்வளவு மெனக்கெட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்ல. குணா கோகைக்குள்ளேயே போயிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் அங்க சேஃப் இல்லைங்கிறதுனாலதான் இவங்க இங்க செட்டு போட்டாங்க. அந்த கேமராமேனும் ஆர்ட் டைரக்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க டீமே குணா குகைக்குள்ள போய் அந்த ஃபுல்லா எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு வந்து ப்ராப்பரா போட்டோ எடுத்து அந்த டெக்ஸ்சர் முதல் அந்த பாறையில அந்த கிரீன் பாசிலாம்
வந்திருக்கும்ல. அந்த அது முதல் கொண்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டீட்டெயில்டா அ அனலைஸ் பண்ணிட்டு வந்து இங்க செட் போட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது? அந்த குகை மொத்தமாவே அந்த உள்ள இறங்குறாங்க பார்த்தீங்கல்ல, அந்த ஆமா. அந்த குகைக்குள்ள உழுகுறது இல்ல. உள்ள இறங்கி உள்ள போவாங்க பார்த்தீங்களா அந்த பசங்க. ஆமா. அது எல்லாமே செட்டு தான். ஓஹோ! அந்த குணா குகை, அந்த அந்த கொடைக்கானல் காட்டுறாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் தான் ரியல். மத்தபடி அந்த ஃபுல்லாவே அது செட்டு தான். அந்த அந்த ஒரு பயந்தவர் ஒருத்தர் மலையில உட்கார்ந்துட்டு இருப்பார்ல ஒரு இடத்துல, அதெல்லாமே ரியல் லொகேஷன் தான். அந்த குகை ம். மொத்தமாவே செட்டு தான் போட்டு எடுத்திருக்காங்க. இல்ல இந்த படத்துல வந்து நம்மளுக்கு ஒரு நேச்சுரலா டவுட் வரும். அது எப்படி குகைக்குள்ள போயிட்டு அவனால மூச்சு விடாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, முன்னாடி சொல்லியிருப்பாங்க. இந்த மழை பெஞ்சிருக்கு. தண்ணி உள்ள போனா காத்து கண்டிப்பா இருக்கும். அதனால வந்து அவன் கண்டிப்பா உயிரோட இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். தமிழ்நாட்டுக்காரன் சொல்லுவான். ஆமாமா. மேபி இருந்திருக்கலாம். உண்மையாவே அவருக்கு அங்க மழை பெய்ஞ்சிருந்திருக்கலாம் அவர் உள்ள போனதுக்கு அப்புறம். இல்ல அது எல்லாமே ரியலா நடந்தது தான். இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபிக்ஷனைஸ் பண்ணி ஆமா. ஸ்டோரி அது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அந்த குழியில விழுந்த விட ரொம்ப அதிகமாலாம் காட்டவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர காட்டவே மாட்டாங்க. குழியில எப்படி செகண்ட் ஹாஃப்ல தான் அவர் எப்படி குழியில விழுந்தாரு, அவர் குழியில என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிறது எல்லாத்தையுமே செகண்ட் ஹாஃப்ல தான் காட்டுவாங்க. இன்டர்வல் கிட்ட வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதனால காட்டுறதுக்கு வழி இல்ல. பட் செகண்ட் ஹாஃப்லயும் வந்து பார்த்தா ரொம்ப மினிமலா தான் காட்டியிருப்பாங்க. இப்போ இந்த இதே கதை தான் கிட்டத்தட்ட நயன்தாரா நடிச்ச அறம் படத்தோட கதையும் கிட்டத்தட்ட அதேதான். அதுல என்ன ஒரு குழந்தை குழிக்குள்ள விழுந்துரும். இதுல ஒரு ஃப்ரெண்டு கேங் இருக்காரு. பட் அதுல ரொம்ப அதிகமா அந்த குழந்தைய காமிச்சுட்டே இருப்பாங்க. மேபி அது ஒரு நல்ல டிசிஷன் நான் நினைக்கிறேன். ஏன்னா வழக்கமா இந்த மாதிரி படத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா அந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் காட்டுவாங்க. பட் இந்த படத்துல அப்படி எல்லாம் காட்டாம ரொம்ப சட்டிலா காட்டி அதே சமயத்துல அவரை டைரக்டரோட டிசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. இவரை கம்மியா தான் காட்டணும், ரொம்ப அதிகமாலாம் நம்ம காட்டக்கூடாது. ஆனா அவர் வர்ற எல்லா காட்சியிலும் ஸ்கோர் பண்ணணும், ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ரொம்ப அழகாவே கையாண்டிருக்காரு அவரு. அதே மாதிரி எடிட்டிங்ல சொல்லியிருப்பாங்க ப்ரோ. நீங்க சொல்றீங்க கரெக்ட் தான். ஆனா அவரோட சீன் காமிக்கும் போது ஒவ்வொரு இடத்துல வந்து கத்துவாரு. கத்தும் போது ஒண்ணா மலையில இருந்து கீழே காமிப்பாங்க. இல்லாட்டி அவர்கிட்ட இருந்து டிரான்சிஷன் பண்ணி மலை ஃபுல்லா காமிப்பாங்க. அந்த பாறையை காமிப்பாங்க. அதுலயே நமக்கு வந்து கதையை சொல்லும்போது பின்னாடி மியூசிக் வந்து டங் 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 அந்த மாதிரி மியூசிக்கை போட்டு இன்னும் கொஞ்சம் பயப்படுத்துவாங்க. ஆமா, அது ரொம்ப அழகான விஷயம் சொல்லலாம். வேற என்னன்னா இந்த படத்துல ரியலா அந்த குழிக்குள்ள போனவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் வந்து வெளிய வந்து சொன்னாதான் என்னன்னு தெரியல. பட் அத எப்படி போயிருப்பாரு அவரு. நமக்கே பயமா இருக்கும். அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தைரியத்தை வச்சுட்டு உள்ள போயிட்டாருன்னா, போய் அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் ரொம்ப இதா இருந்துச்சு. உங்களுக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அதான் அந்த அளவுக்கு அந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு. அவங்கள இதே எனக்கு அப்பப்போ ஒண்ணு தோணிட்டே இருக்கு இந்த படம் பார்க்குறப்போ. இவங்க இடத்துல நான் இருந்திருந்தா நான் என்ன பண்ணி இருந்திருப்பேன்? நம்ம நான்லாம் ஓடி இருப்பேன். ரிஸ்க் எடுத்திருப்போமா நம்ம அப்படிங்கிற ஒரு ஒரு இது கொடுக்குது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை நான் இன்னமும் நம்மள ரசிக்க வைக்குது. மத்தவங்களாம் என்ன நார்மல் ஏதாவது இதுதான் ஒரு ஹீரோயிசம். ஆனா இது பெரிய ஹீரோயிசமா நம்ம யாரும் கொண்டாட மாட்டோம். இங்கதான் இதுதான் ஹீரோயிசம். நம்மள நம்பி ஒருத்தன் வந்திருக்கான். அவனை இந்த குழியில விட்டுட்டு நம்ம எப்படா போறதுன்னு ஒருத்த மட்டும் நினைக்கல. அங்க இருக்கிற அத்தனை பேரும் நினைச்சாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் மொத்தமா அங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணாங்க. ஒருவேளை அந்த போலீஸ் ஆபீசர் சொல்றதை கேட்டுட்டு அவங்க போயிருந்தாங்க அப்படின்னா அவன் கத்துறதே கேட்டிருக்காது யாருக்குமே. அவன் உயிரோட இருக்கிறதே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அவங்க எல்லாரும் இருந்தது. அதுதான் இந்த படத்தை வந்து இது பேசிக் ஹியூமானிட்டி. இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாத்தையும் படத்துல ரைட்டிங்கோட மெர்ஜ் ஆகுறப்பதான் இந்த படம் வந்து இன்னும் நம்மளால என்ஜாய் பண்ண முடியுது. என்ஜாய்ங்கிறத தாண்டி நம்மளால ஏத்துக்க முடியுது. அதான் இந்த தண்ணி வரதுல தடுக்கிறதுக்கு ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப நமக்கே ஒரு மாதிரி கண் கலங்குற காட்சிகளா தான் அமைஞ்சிருப்பாங்க. இந்த படத்துல எனக்கு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது இந்த படத்துல. நான் வந்து ஒரு கதையா பண்ணியிருக்காங்களே, சரி எப்படி கொண்டு போயிருப்பாங்க, இந்த மாதிரி நம்மளும் கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கடைசியில தான் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லி போட்டோம்னா, அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அவர் டேரக்டரோட கால எப்படி கடைசியில வச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்க மாட்டாங்க பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லி. வந்து அது தெரியாம பார்க்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டயலாக்ல வந்து ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். மஞ்சுமல் பாய்ஸ்ல மலையாளி பசங்க வந்து அந்த குணா குகை கிட்ட போவாங்க. அப்போ குணா குகை கிட்ட போகும்போது 2 தமிழ் பசங்க மேல வருவாங்கல்ல ஏறி. மேல ஏறி வரும்போது, இந்த குகை செமையா இருக்கு ப்ரோ அப்படின்னு செமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. செமையா இருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செம ப்ரோ வேற லெவலு இதெல்லாம் வந்து இப்போ வந்த வார்த்தைகள் தானே.
பட் அந்த செமங்கிறது வந்து கொஞ்சம் தமிழ் டயலாக்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நீங்க சொல்றப்போ அந்த பாயிண்ட் ஆமா. இல்ல ப்ரோங்கிற வார்த்தை இங்க இந்த டைம்ல இல்ல யூஸ் ப்ரோ பண்ணிட்டு ப்ரோ இருக்கிற இல்ல ஒரு ப்ரோ விஷயம். இல்ல. அதுல ப்ரோ வரல. சாரி ப்ரோ வரல. செமன்னு வந்தது. ஆனா சார், ப்ரோலாம் நம்ம எல்லா இப்போ இடத்துலயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வார்த்தை தான். நானும் யூஸ் சின்ன பண்ற வயசுல இருந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். இந்த ப்ரோ செமை அந்த வார்த்தை எல்லாமே ப்ரோ வேணா இப்ப வந்தது சொல்லலாம். ஆமா. அந்த செம வார்த்தையெல்லாம் வந்து வேற யூஸ் எனக்கு லெவலு. பண்றது பாஸ் உள்ள போங்க பாஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாஸ்ங்கிற வார்த்தை அந்த காலகட்டத்துல ரொம்ப ஃபேமஸ். இப்ப எப்படி நம்ம ப்ரோன்னு சொல்றோம், அந்த மாதிரி பாஸ் சூப்பரா இருக்கு உள்ள போய் பாத்துட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அதுதான் யூஸ் பண்ணாங்க. பாஸ் நல்லா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா தெரியல எனக்கு. பட் ப்ரோன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகத்துல இல்ல. யாரையுமே ப்ரோன்னு சொல்ல மாட்டாங்க. ஒண்ணு அண்ணான்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா பாஸ்ன்னு கூப்பிடுவாங்க. இந்த இவர் அந்த டீ கடைக்காரரு, இந்த கைடு, இவங்க எல்லாத்தையும் அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. மார்க்கெட்டிங் டீம் வந்து ஒரு ரிசர்ச் ஒரு 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 ரிசல்ட்ட அனலைஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த படத்துல வந்திருக்கிறது ஒரு 70 ஒரு 65% வந்து தமிழ் டயலாக் தான் இருக்குது. தமிழ்நாட்டுல நல்லா ஓடும். இந்த ஃபினான்ஷியல் டீம் சொல்றாங்க போல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு, இது மாரி. ஃபினான்ஷியல் டீம் இந்த மாரி சொல்றாங்க. தமிழ்நாட்டுல நல்லா ஓடும். இது மாரி மார்க்கெட்டிங் இருக்கு தமிழ்நாட்டுல. அதனால இந்த படம் வந்து மலையாள படமா இருந்தாலும், தமிழ்ல நல்லா ஓடுங்கிற மாரி ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டிங் டீம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னாரு. இந்த செட்டப்ல இந்த கதையோட செட்டப்ல எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கேரளாலேருந்து வராங்கல்ல, அதாவது பழனி, திண்டுக்கல், அதுக்கப்புறம் கொடைக்கானல் போவாங்க. அந்த பழனி அதாவது கோயம்புத்தூர் வழியாவும் வரலாம், பழனி வழியாவும் நம்ம வந்து கேரளாலேருந்து அ நம்ம கொடைக்கானல் போலாம். அவங்க வந்து பழனி வழியா வந்திருக்காங்க. அதாவது பொள்ளாச்சி, பழனி. அந்த பழனி வரும்போது, அங்க ஒரு எஸ்டாபிளிஷ்மென்ட். அப்படியே அந்த கோயில்லாம் காமிச்சுட்டு, அது ஒரு ஆடியன்ஸ் செட்டப் பண்றதுக்காக. தான் வந்து இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வைப கொண்டு வரதுக்காக அந்த பழனில ஏரியல் ஷாட்லாம் வேற லெவல்ல இருந்தது. அப்புறம் சொல்லப்போனா அந்த திண்டுக்கல் போயிட்டு, அது மாரிலாம் நல்லா இருந்தது. இந்த சித்தா படம் பார்க்கும்போதே நம்ம பழனியில இருக்கிற ஞாபகம் தான் வரும். இப்போ சமீபத்தில பொள்ளாச்சி போயிட்டு வரும்போது பழனி வழியா தான் வந்தேன். அப்போ வந்து எனக்கு பழனிய பார்க்கும்போது சித்தா படம் ஞாபகம் தான் வருது. பஸ் ஸ்டாண்ட்லலாம் பார்க்கும்போது, ஆ சித்தார்த்தும், இந்த நிமிஷா அந்த ஹீரோயின், மலையாளி ஹீரோயின் அவங்களும் அந்த இடத்துல தான் பார்த்துப்பாங்க போல, அப்படிங்கிற ஃபீலிங் நமக்கு வருதுல்ல. அந்த ஃபீலிங்க வந்து அந்த படத்துல சூப்பரா கொண்டு வந்திருந்தாங்க சொல்லப்போனா. ஸோ இவ்வளோ நேரம் நீங்க வந்து இந்த அனாலிசிஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்க பார்த்தது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சர்வைவல் த்ரில்லரை வந்து எழுதுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் இந்த படத்துல கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். எனக்கு கொடுத்துச்சு, உங்களுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இந்த படத்தை பத்தி உங்களுக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்து நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் இதே மாதிரி சீன் அனாலிசிஸ் அந்த மூவி அனாலிசிஸ் பத்தி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும் நினைச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் கண்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண நினைச்சா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் எதனா இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி வாட்ஸ்அப்ல வந்து டிஎம் பண்ணுங்க. ஸோ நாங்கள் இதே மாதிரி அடுத்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம்.